கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஏற்கனவே இவருடைய சகோதரர் அசோக்குமாரும் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் அவருடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த நிலையில் தற்போது முன்னாள் அமைச்சரும் திமுக எம்எல்ஏவுமான செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். தாவேக எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசியதாக கூறப்படும் விவகாரத்தில் செந்தில் பாலாஜியின் பெயரும் அடிபடுகிறது. அவர் மீதும் தாவேக தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இது தொடர்பான விவகாரத்தில் இதுவரை 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த பேர விவகாரத்தில் செந்தில் பாலாஜிக்கும் தொடர்பு இருப்பதாக காவல்துறை தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. அவருக்கு விசாரணைக்கு ஆஜராகுமாறு ஏற்கனவே சம்மன் வழங்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய விசாரணைக்கு அவர் ஆஜராகவில்லை. இந்த நிலையில் தற்போது செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேரம் பேசியதாக கூறப்பட்ட விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார். ஏற்கனவே இது தொடர்பான விவகாரத்தில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு திருவல்லிக்கேணி போலீசார் கரூரில் உள்ள ராமேஸ்வரப்பட்டியில் உள்ள செந்தில் பாலாஜியின் வீட்டிற்கு சென்று சம்மன் வழங்கியிருந்தனர். ஆனால் நேற்றைய தினம் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய தம்பி அசோக்குமார் ஆகியோர் விசாரணைக்கு ஆஜராகாமல் இருந்தனர். இந்த நிலையில் தற்போது முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்திருக்கிறார்.